ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாபட்டின்ற டிஸ்ட்ரிக்டில் முடுக்கன்குளம்ன்ற ஊரில் இருக்க ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எந்த அளவுக்கு பழமையான சிவன் கோயில்னு இந்த ஸ்டாச்சுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 800-900 வருஷம் பழமையான கோயில். முன்னாடி விநாயகரை வெல்கம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர், இங்கே ஒரு விநாயகர் இருந்துச்சு. கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இவர் தான் கோயில் பூசாரி. இல்லை அப்படியே நடந்து போனால் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் இதோட ஃபுல்லாக செவத்தில் ஃபுல்லாமே கல்வெட்டுலாம் இருக்கும். ஆனால் நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அலைஞ்சிட்டே வந்துச்சு. இங்கே அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பழமையாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக கோயில்லையே அங்கங்கே சாமி எல்லாமே இல்லாமல் வெறிச்சோடி இருந்துச்சு. இந்த கோபுரத்தை பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கட்டினப்ப எப்படி இருந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்பவே பிரமாதமாக இருந்திருக்கும். கோபுரமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகல, கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம். உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், இது என்ன கோயிலாக இருக்கும் அப்படின்னு. கெஸ் பண்ணுங்க என்ன கோயில்னு. பழமையான கோயில்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கோயிலை ரவுண்ட் அடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு உற்சவரை பார்க்க உள்ளே போகலாம். வாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாரும் கோயிலை கெஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப பழைய கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப பழைய கோயில். இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க உற்சவரை பார்க்கலாம். அப்படி இந்த சிவனை பார்த்தா எத்தனை வருஷ பழமையான சிவன் அப்படின்னு என்னால் யூகிக்கவே முடியலை. அவ்வளோ சாந்தமாக அமைதியாக லிங்க வடி இவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அவருக்கு வலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நம்ம காசி விஸ்வநாதரை தரிசனம் தருவார். அப்படியே கண்குளோர் அவரை பார்த்துட்டு அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி நடராஜர் நடனம் ஆடுற மாதிரி இருப்பார். எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த கோயில் எந்த அளவுக்கு பழைய கோயில்னா, இந்த கோயில் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. பேர் கூட இல்லை இந்த கோயிலுக்கு. வருஷம் வருவோம், பார்ப்போம், அவ்வளோதான். கேட்டால் நாங்கள் சிவன் கோயில் அவ்வளோ மட்டும்தான் தெரியும். இந்த கோயிலில் இருக்க லிங்கம் என்ன கடவுள் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு பழைய கோயில். இங்கே வெளியே இருக்க தூண்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான கல்வெட்டு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செதுக்கியிருப்பாங்க. பைரவர் நினைக்கிறேன், இது கண்ணப்பர் நினைக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் இயர் வரும்போதுலாம் தூணில் நிறையா டிஃப்ரெண்ட்டான சிற்பம்லாம் பார்த்தேன். அதெல்லாம் என்னென்னு எனக்கு அப்போ ஐடியாவே இல்லை. பழைய கிளிப்ஸ் அப்போயும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எதுவும் இல்லை என்கிட்ட. இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். நாளாக எல்லாமே அந்த தூணில் இருக்கிறது எல்லாமே டேமேஜ் ஆகி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இதாகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு அப்பாவை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து அம்மாவை பார்க்க தான் போகிறோம். வாங்க போகலாம். அம்மானா வேறு யாரும் இல்லைங்க, பெரிய நாயகி அம்மன் தான். நீ எந்த அளவுக்கு சிவனை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சோ அதை விட நல்ல தெய்வீகமாக பிரகாசமாக இவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல வந்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே தெய்வீகமாக காட்சி தந்தாங்க.
ஆக்சுவலாக இப்போ இந்த கோவில் கவர்மெண்ட்டு தான் எடுத்து ரன் பண்ணுறாங்க. அறநிலைத்துறை கீழே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தான் இப்படி பராமரிக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நம்மளோட வரலாறெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து காட்டலாம், எதையும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கோயில் எந்தளவுக்கு எடுத்து நடத்த முடியாமல், டெவலப் பண்ண முடியாமல், ஆக்சுவலாக ஒரு மணிமண்டபம் மாதிரி இருந்திருக்கு. மேலெல்லாம் எதையுமே டாப் காணோம், வெறும் தூண் மட்டும்தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, பாய் பாய். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எதுவும் கோயில் ரிவ்யூ தான் போகிறேன். பாய் பாய்.